ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போகிறதுன்ட்டு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியும் குடித்தாலுமே நமக்கு சளி பிடிக்காது. அது இந்த மாதிரி மெத்தடில் போட்டு குடித்தா சளி பிடிக்கவே பிடிக்காது. வாங்க அது எப்படின்ட்டு பார்க்கலாம். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதுக்காக ஒரே நாளைக்கு 2-3 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கணும். இதுக்கு நான் ஒரு ஆளுக்கு 3 மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நெல்லிக்காய் யூஸ் பண்ணி போடுறீங்கன்னா இதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கொட்டை நமக்கு தேவையில்லை, இதை கீழே போட்டுடலாம். இதே மாதிரி நான் எல்லா நெல்லிக்காயுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாமே இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் 3 பேருக்கு போடுறதால 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்றிட்டேன். ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட இன்னொரு டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு நெல்லிக்காய் யூஸ் பண்ணி ஜூஸ் போடுறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அந்த 1 டம்ளர் தண்ணியிலே தான் இந்த ஜூஸை போட்டு எடுக்கணும். இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் எல்லா சாருமே நல்லா சூப்பராக வந்துடும். அப்படின்லாம் கையால் கூட நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி இருக்குது, இதிலே ஊற்றி மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சக்கை நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இது கூட லைட்டாக நீங்கள் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு குடிக்கிறதுனால குடிக்கலாம், இல்லை அப்படியே போட்டு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். எனக்கு உப்பு போட்டு குடித்தா பிடிக்காது, அதனால் நான் அப்படியே தான் குடிக்க போகிறோம். பாருங்கள், நான் 3 பேருக்கு செஞ்சதால் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.